பசுமாடு கடவுள், கோமாதா, லட்சுமி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேறு இனத்தவங்க இந்த பசுமாட்டை வெட்டி சாப்பிட்றாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. கடவுளா இல்லை அது ஒரு உயிரினம் தானா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். பலருக்கும் இந்த பசுமாடு கடவுள் தானா இல்லை அது ஒரு சாதாரண உயிரினம் தானா அப்படிங்கிற கேள்வி நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பசுமாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறைகள்லாம் கூட ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ ஞானசம்பந்தர் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு திருமுறையில் குறிப்பிடுகின்றார். வாழ்க அந்தணர்னா எப்பொழுதும் சிவபெருமானை மனதிலே வைத்து போற்றுகின்றார்களே அந்தன்மை உடையவர்கள், அவர்கள் வாழணுன்றார். வாழ்க அந்தணர். வானவர், வானவர் என்று சொன்னால் வான உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வானவர். அடுத்து ஆனினம் அப்படின்னார். ஆனினம்னா பசுக்கூட்டங்கள். அப்புறம் வீழ்க தன்புணல் மழை பெய்யணுன்னார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னா மன்னன் ஓங்க வேண்டும் என்று ஞானசம்பந்தர் பாடியிருக்கின்றார். இப்போ ஞானசம்பந்தர் பசு கூட்டத்தை வாழ்த்தி பாடியிருக்கிறார். திருமூலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசு கூட்டங்கள் படுகின்ற துன்பத்தை தாங்க முடியாமல் தான் மூலனுடைய உடம்பில் புகுந்து திருமூலரானார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதற்கு மேலே இந்த சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சண்டீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள். அவங்க எல்லாம் செவிட்டு சாமின்னுவாங்க. அப்படி போய் கை தட்டி கும்பிடுவாங்க. அவர் செவிட்டு சாமி இல்லை. அவர் எப்பொழுதும் தியானத்தில் இருக்கிறதுனால அவருடைய தியானத்தை கலைச்சி அவருக்கு அவர் தான் வழிபாட்டின் பலனை கொடுக்கின்றவர் என்று சொல்கிறதுனால அவருக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சிவபெருமான இடத்துல தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறதாக அந்த சண்டீஸ்வரர் அங்கே இருப்பார். அவர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சண்டீஸ்வரர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாடு மேய்ப்பவன் மாடுகளை அடித்ததை கண்டு பொறாமல் அவர் மாடு மேய்க்கின்ற அவர் பிராமண வீட்டு பையன் மாடு மேய்க்கின்ற அந்த பணியை ஏற்றுக்கொண்டு மாடுகளை அவர் மேய்த்து பிறகு அந்த மாடு பொழிகின்ற பாலை கொண்டு திருமஞ்சனம் செய்து இறைவன் திருவுருளை பெற்றார். அதற்கு தடையாக இருந்த அப்பாவுடைய காலையை வெட்டினார். அதனால தான் சண்டீச பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கின்றது. அப்போது இந்த பசு மாட்டை காக்கணும் அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பசு மாடு இருக்கின்றத இது இறை வழிபாட்டிற்கான 5 பொருட்களை கொடுக்கின்றதான். பால், தயிர், நெய், அதனுடைய சிறுநீர், அடுத்து அதனுடைய மலம். இந்த 5ம் வழிபாட்டிற்கு பயன்படுவது. 5 ஆட்டு உகந்தானை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5ம் வழிபாட்டில் பயன்படுவதனால இந்த மாடை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அருளாளர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது தவிர அந்த காலத்தில் இந்த மாடு தான் வீட்டிற்கு செல்வமாக இருந்திருக்கின்றது. மாடை வைத்து தான் அவர்களுடைய உழவு தொழிலும் சரி, வீட்டில் இருக்கின்ற வருமானமும் சரி, அதை வைத்து தான் அவர்கள் அந்த காலத்தில் மாட்டினுடைய எண்ணிக்கையை வைத்து தான் செல்வத்தை மாடுன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. மாடல்ல மற்றவை அவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ இந்த மாடை ஒரு வீட்டினுடைய செல்வமாக கருதியினால அதை லட்சுமிக்கு சமமாக சொன்னார். அதனால தான் இந்த புதுமனை புகுவிழாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டையும் கன்றையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்படின்னா செல்வம் வீட்டிலே செழிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு போய் பின்னால் கொட்டையில் கட்டி போடுவாங்க. இப்போ நாம் அது ஒரு சடங்காக செய்கிறோம். புதுமனை புகுவிழாவில் மாட்டையும் கன்றையும் கொண்டு போகிறது அந்த வீடு செல்வம் கொழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம புதுமனை புகுவிழாவில் இப்படி இந்த மாடை நம்ம அழிச்சிட்டு போகிறோம். அதனால தான் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடை செல்வமாக லட்சுமியாக இப்படி பார்க்கின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டது. அதை புராணங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுமாட்டினுடைய உடம்பில் 33 தேவர்களும் வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 33 கோடி தேவர்கள்னால் ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சுட்டு 33 கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கோடி என்று சொன்னால் வகை என்று பொருள். 33 கோடி தேவர்கள் என்று சொன்னால் இந்த மாட்டினுடைய உடம்பில் 33 வகையான நன்மைகள் நமக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. இறைவன் கொடுத்து வைத்திருக்கின்றான்
அப்போ அந்த பசுமாட்டை நம்ம காப்பாற்றினா 33 வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்க பெறும். அது நமக்கு செல்வமாக அல்லது நம்மை காக்கக்கூடிய நலன்களாக அமையும் என்று தான் இந்த மாட்டினுடைய உடம்பில் 33 கோடி தேவர்கள் வாழ்வதாக சொன்னார்கள். அந்த 33 கோடி நன்மைகளுக்கும் ஒவ்வொரு தேவர் படம் போட்டு வச்சாங்க. அப்போ 33 தேவர்கள் இந்த மாட்டின் உடம்பில் இருக்கிறதாக இந்த புராண செய்தி அடிப்படையில் அந்த மாட்டின் உடம்பில் இருக்க படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த 33 செல்வங்களும் நமக்கு முறையாக கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மாட்டை பேணி காக்க வேண்டும். அது கோமாதா, எங்கள் குலமாதான்னு சொன்னோம். கோமாதா என்றால் அரச மாதா, அரச தாயினாங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கின்ற தாய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பசுக்கள் இருக்கின்றனவே, அது யார் குழந்தைன்னு சொல்லாமல் எல்லோருக்கும் பால் கொடுக்கக்கூடிய, நாம் கொடுக்கக்கூடிய இந்த எஞ்சி உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டு விட்டு அது நன்றி பிற்கால பால் கொடுக்கக்கூடியது. அதனால் அதை கோமாதா என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நல்லா விளக்கி சொல்லாதனால கடவுளை சாமி கடவுளை சாமி கடவுளை சாமின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாடுகளை நோய் வராமல் காக்க வேண்டும் என்பதற்காக முன்பு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த பசுமாட்டுக்கு சாம்பிராணி புகை காட்டுவது, அடுத்து இந்த பசுமாட்டுக்கு சூடத்தை காட்டுவது என்பதை காட்டியது போகி பிறகு இந்த பசுமாட்டின் உடம்பில் இருக்கின்ற 33 தேவர்களை வழிபடுவதாக போய் இன்றைக்கு கோ பூஜை என்பது அது கோ பூஜையாக மாறி அப்புறம் கோமாதா பூஜை என்று மாறி இப்போ கடவுளாகவே மாற்றி விட்டார்கள். அப்போ சைவம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சமயம் மிக தெளிவாக சொல்கின்றது, பசுமாடு என்பது ஒரு உயிர் வகை. அதுவும் மற்ற உயிர்களைப் போல்தான். அந்த உயிர்களைப் போன்று இருந்தாலும் இது காக்கப்பட வேண்டிய ஒரு உயிர். ஏனென்று சொன்னால் இது உலக உயிர்களில் குறிப்பாக மனிதர்கள் வாழ்வதற்கு அடுத்து விலங்குகள் வாழ்வதற்கும் தாவரங்கள் வாழ்வதற்கும் இந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 33 வகையான பலன்கள் இருக்கின்றனவே, அவை மிகவும் முதன்மையானவை. அதனால் இந்த பசு கூட்டத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சைவத்தில் இந்த பசுமாட்டை உயிராகவும் அது காக்கப்பட வேண்டிய முதன்மையும் சொல்லி இருக்கின்றது. அது புரிந்து கொள்ளாமல் பிற்காலத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, பசுமாடே கடவுள் போல் ஆகிப்போச்சு. இப்போ பசுமாடு கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி தான் இன்றைக்கு மற்ற இனத்தவர்கள் அந்த பசுமாட்டை அறுத்து சாப்பிடுகின்ற போது நாம் போய் புரியாமல் அது எங்களுடைய கடவுள், எங்கள் கடவுளை ஏண்டா வெட்டி சாப்பிட்றீங்க நம்ம கோவப்படுறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை எள்ளி நகையாடுறாங்க. என்ன எள்ளி நகையாடுறாங்கன்னா, பாரு உங்கள் கடவுளை நான் வெட்டி சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ மிக தெளிவான செய்தி சொல்லணும். இந்த பசுமாடு என்பது உயிர்களுக்கு 33 வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றது. அதனால்தான் தமிழர்கள் நாங்கள் சைவர்கள் அதை போற்றி காக்கின்றோம் என்று சொல்லி தெளிவுபடுத்தினாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த பசுமாட்டை அப்படி சிறப்பாக சொல்லியிருக்கு. அதனால தான் இந்த பசுமாடை நாம் என்ன பண்ணுறதில்ல, கொல்றதில்லை, அதை அறுத்து சாப்பிட்றதில்ல இல்லைங்களா. கொஞ்சம் பேர் இன்றைக்கி அது மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் மற்ற புலாலாம் சாப்பிடும்போது மற்ற மாமிசெல்லாம் சாப்பிடும்போது ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ மற்ற மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு நாம் சொல்கிறோம், அந்த மற்றவர்கள் அதை சாப்பிடுவதற்கும் இந்த பசுமாட்டினுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கும் இறைச்சி சாப்பிடுவதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. என்ன வேறுபாடுனா, இது மிகவும் காக்கப்பட வேண்டிய ஒரு உயிர் என்ற அடிப்படையில் தான். இப்போ நாம் எப்படி வேப்பிலை மரத்தை பேணி காக்கிறோம், எப்படி அரச மரத்தை பேணி காக்கிறோம், அதுபோன்று பல மூலிகைகளை காப்பதை போன்று இந்த உயிரினமும் காக்கப்பட, எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டியவை தான். அதில் இந்த பசுக்கள் நமக்கு மிகச்சிறந்த பலன்களை தருவதனால அவற்றை கடவுளை போன்று சொல்லி வைத்தார்கள். பசுக்களே கடவுள் இல்லை என்பதை நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக சொன்னால்தான் நம்ம பிள்ளைங்க மற்ற இனத்தவர்கள் மற்ற சமயத்தவர்களோடு பேசும்போது மிகச் சரியான தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும். நாம் இதை புரிஞ்சிக்காமல் மற்றவர்களிடத்தில் கோவப்படுறதோ சண்டை பிடிக்கிறதுல ஒரு பயனும் இல்லை. அப்போ தெளிவான செய்தியை புரிந்து கொண்டு தெளிவான முறையில் எடுத்து சொன்னால் நம்ம சமயமும் வெறும் மூட நம்பிக்கை சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சமயம் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.